Hi guys, welcome to Mobile Training Academy. So வெளிய thumbnail பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இந்த TNUSRB PC 2025 தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய படிச்சிட்டேன் சார். மறக்கிற மாதிரியே இருக்கு. நான் வேற வேலைக்கு வேற போறேன். நான்லாம் என்ன சார் செய்யணும்? அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. இதெல்லாம் என்ன பண்ணா சரியாகும்? அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, சார் நான் நிறைய படிச்சுட்டேன் சார், 1க்கு 2 முறை கூட படிச்சுட்டேன் சார், அப்படி 1க்கு 2 முறை கூட நான் படிச்சுட்டேன், ஆனால் எனக்கு ஏதோ ஒரு வகையில் அது மறக்கிற மாதிரி இருக்குது சார், நான் என்ன சார் பண்ணட்டும்? ஏன்னா நான் நிறைய படிச்சுட்டதுனாலே என்னவோ எனக்கு ஒரு சில பேர்கள் குழப்பமாகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. குழம்பிய நீர் தான் தெளிவடையும் அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க. அதனால குழப்பம் தான் கண்டிப்பா தெளிவடைய வைக்கும். அப்போ குழம்புறதுன்றது வந்து தப்பான விஷயம் இல்லை, சரியான விஷயம் தான். அது என்னெல்லாம் பண்ணா சரியாயிடும், நான் வேலைக்கே வேற போயிட்டு இருக்கேன், நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வியோட இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான பதில் தான் இந்த வீடியோவில் வரப்போது. அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, TNUSRB PC 2025 தேர்வுக்கான புதிய வகுப்புகள் முப்படை பயிற்சி மையத்தில் எப்ப துவங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஜூலை 16ஆம் தேதி. ஸோ 16/7/2025 டேட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வரக்கூடிய புதன்கிழமை 16ஆம் தேதி தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய பயிற்சி மையத்தில் 3 கிளைகளிலும் வேலூர், திருச்சி மற்றும் விருதுநகர் 3 கிளைகளிலும் TNUSRB PC 2025 தேர்வுகளுக்கான புதிய வகுப்புகள் துவங்க இருக்குது. அதே மாதிரி இந்த 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கு நான் வீட்ல இருந்தே படிக்கணும், எனக்கு 6th to 10th புக் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு 4 பாக புத்தகங்கள், அந்த 4 பாக புத்தகங்களே உனக்கு உளவியல், கணிதம் 6th to 10th வரை இருக்கக்கூடிய கணிதம் ஆகட்டும், அதே மாதிரி சயின்ஸ், சமூக அறிவியல், தமிழ் போன்ற கேள்விகள் அனைத்துமே உள்ளடக்கம் பெற்ற இந்த 4 பாக புத்தகங்களும் விற்பனையில இருக்கு. ஸோ பிராக்டிஸ் செட் புக்குமே இருக்கு எஸ்ஐ பசங்களுக்கு. ஸோ பிசிக்குமே கூடிய சீக்கிரத்தில் போட்டுருவோம். அதே மாதிரி PC 2025 தேர்வு எளிமையாக பாஸ் செய்யணுமா நீங்க 55 தேர்வுகளை அடக்கிய போலீஸ் ஃபேமிலியில இணைங்க. எங்களுடைய போலீஸ் ஃபேமிலின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்கு. ஸோ இந்த போலீஸ் ஃபேமிலின்ற டெஸ்ட் பேட்ச்ல நீங்க இணைஞ்சீங்கன்னா உங்களுக்கு 55 தேர்வுகள் கிடைக்கும். கடைசி 10 கொஸ்டின் பேப்பர் வீடு தேடி உங்களுக்கு ஹார்ட் காப்பியா வித் OMR வந்துரும். ஸோ ஜூலை 20ஆம் தேதி தான் கடைசி நாள். அதுக்குள்ள அட்மிஷன் போடுறவங்களுக்கு 1800 rupees, அதுக்கு மேல அட்மிஷன்ஸ் போட்டீங்கன்னா 2000 rupees ரேட் மாறிடும். ஸோ 1800 rupees இருக்கும்போது ஜூலை 20க்குள்ள நீங்க வந்து என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதை பத்தின எந்த டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் மேலும் விவரங்களுக்கு வேலூர், திருச்சி மற்றும் விருதுநகர்ல இந்த கன்சர்ன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ வேலூர் அந்த 7200400395 அல்லது 398 நம்பருக்கும், திருச்சி அந்த 8111070706 அல்லது 708 நம்பருக்கும், விருதுநகரா அந்த 9363020246 அல்லது 248 நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் தான். ஸோ நிறைய பேர் வந்து நான் நிறைய படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. நிறைய படிச்சுட்டேன் அப்படின்னும் போது நீங்க ஓரளவுக்கு வாசிச்சுட்டீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய TNUSRB 2 தேர்வுகளை தான் முக்கியமா கண்டக்ட் பண்றாங்கன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒன்னு எஸ்ஐ, இன்னொன்னு என்னது PC. ஓகேவா? சோ எஸ்ஐ தேர்வுக்கு ரெடி ஆகக்கூடிய மாணவர்கள், சார்பாய்வாளர் தேர்வுக்கு ரெடி ஆகக்கூடிய மாணவர்கள் இந்த கான்செப்ட் இருக்கணும். என்ன அப்படின்னா கான்செப்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கான்செப்ட் லேர்னிங், ஒரு விஷயத்தை புரிஞ்சு படிச்சுக்கணும். ஏன் எஸ்ஐ மாணவர்களுக்கு புரிஞ்சு படிச்சுக்கணும்னு சொல்றேன்னா, PC மாணவர்களை கம்பேர் பண்ணும்போது எஸ்ஐ மாணவர்கள் ஒரு விஷயத்தை டீடைலா புரிஞ்சு படிச்சுக்கிட்டா மட்டும்தான் கூற்று சம்பந்தப்பட்ட கேள்விகள்ல வந்து அந்த சின்ன வார்த்தை பிழைகள் ஏதாவது இருந்தாலும் அதை வந்து உன்னிப்பா கவனிச்சு அதுல பண்ணணும். ஏன்னா அவர்கள் எல்லாருமே ஒரு உயரிய போஸ்ட், அதாவது கிட்டத்தட்ட ஒரு குரூப் 2க்கு ஈக்குவலண்டான ஒரு போஸ்ட் சப் இன்ஸ்பெக்டர் தூக்கிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க ஒன்று TNUSRB கண்டக்ட் பண்ணி அப்படின்னா, TNPC தேர்வாணையம் நடத்தக்கூடிய குரூப் 2க்கு நிகரான ஒரு போஸ்டிங் அப்படி ஒன்று உட்கார வைக்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு பையனுக்கு யோசிக்க தெரியணும், பதிலளிக்க தெரியணும் அப்படின்றதுனால அவங்க எதிர்பார்க்கறது ஒரு பையனுடைய புரிதல் திறன் எப்படி இருக்குன்றது. அப்ப கான்செப்டா ஒருத்தன் படிக்கணும், எஸ்ஐக்கு படிக்கணும். பிசிக்கு வழியே கிடையாது, படிக்கணும், அவ்வளவுதான். படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. படிக்கணும், என்ன படிக்கணும், ஏது படிக்கணும்லாம் இல்ல, 6ஆவதுல இருந்து 10ஆவது வரையும் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும், புரிஞ்சு படிக்கணும். புரிஞ்சு படிக்க சில விஷயங்கள் எனக்கு தெரியல சார், நானே கொஞ்சம் மந்தாரமா இருந்திருக்கேன், எனக்கு இப்போதான் கொஞ்சம் படிக்கணும்னு ஆர்வம், போலீஸ்குள்ள போகணும்னு ஒரு ஆர்வம் வந்திருக்கு அப்படின்றவங்க கண்டிப்பா படிச்சு அவன வர விதியே கிடையாது, படிச்சா மட்டும்தான் வேலை. புரிஞ்சு படிக்கலனாலும் அட்லீஸ்ட் அதை மனப்பாடமாவது பண்ணி ஆகணும். அப்படிப்பட்டவங்களுக்கு பிசிக்கு கண்டிப்பா படிச்சு ஆகணும். ஏன்னா 10வது கல்வித்தரமாக கொண்ட ஒரு அந்த தேர்வை வந்து எழுதுறதுக்கு ஆர்வமா பல மாணவர்கள் இருக்காங்க, அதனால படிச்சே ஆகணும். இப்படி வந்து 2 தேர்வுகள் இருக்கு. ஆமா சார், நான் படிச்சேன், நீங்க சொன்ன மாதிரி தான் நான் படிச்சுட்டேன், பிசிக்கு படிச்சுட்டேன், ஆனாலும் எனக்கு பயமா இருக்கே, படிச்சதெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்கு சார், நான் வேற வேலைக்கு போறேன், நான் என்ன சார் பண்ணட்டும்? ஏன்னா நான் படிக்கிறதுக்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 50% 70% தான் சிலபஸ் என்னால் முடிக்க முடியுது, நான் என்ன சார் பண்ணட்டும்? உங்களுக்கான ஒரே ஆப்ஷன் என்னன்னா இது மட்டும் தாங்க. நீங்க என்னன்னா நினைச்சுக்கோங்க, எப்படின்னா நினைச்சுக்கோங்க, இது இல்லைன்னா எவனாலையுமே பிசி பாஸ் பண்ண முடியாது. என்ன சார் டெஸ்ட் அப்படின்னா, இது முதல்ல தொடங்க போது, இறுதி வரையும் இது உன்னை தொடர போகுது, அவ்வளவுதான்.
இந்த டெஸ்ட்ன்றது ஒண்ணு இல்லைன்னா நீ என்னைக்குமே பிசி எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. நீயும் நானும் உட்காந்து அட்டை படிச்சுட்டேன்னா நாளைக்கு ஒரு கேள்வியை நீ புதிதாக ஒரு கேள்வித்தாள்ல பார்க்கும் போது கூட உனக்கு குழப்பம் ஏற்படும். காரணம் என்னன்னா, வடிவேல் சார் சொல்ற மாதிரி தான், ஆப்ரகாம் லிங்கனா அமெரிக்காவா இதுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார்ல, ஏசுதாசா தேசுதாசா அப்படின்ட்டு கன்ஃபியூஷன்ல. அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லா இடத்துலயும் கண்டிப்பா வரும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, படித்து குழம்பிய ஒரு கேள்வி குழம்பிய நீர் தான் தெளிவடையும்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அந்த மாதிரி படிச்சு ஒருத்தன் எப்போ குழம்பி போய் தெளிவடைகிறானோ அப்பதான் அவன் மனசுல ஆழமா அந்த விஷயம் பதியும். அந்த குழப்பம் அடையணும்னா நீ தேர்வுகளை அட்டன் பண்ணணும். தேர்வுகளை அட்டன் பண்ணும்போது இந்த கேள்விக்கு இது பதிலா அது பதிலா 4 ஆப்ஷன் பார்க்கும்போது தெரியும். உனக்கு படிக்கும் போது வேணா ஒரு கேள்வி படிக்கும் போது ஆன்சர் ஞாபகம் வர மாதிரி இருக்கலாம். ஆனா அதே ஒரு கேள்வியில 4 ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது குரூப்ல டூப் கணக்கு தான், எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். என்னடா ஆன்சர் அப்படின்னு உனக்கே கொஞ்சம் பயம் வந்துடும். அப்ப டெஸ்ட்ல ஒரு கொஸ்டினை அட்டென்ட் பண்ணி அந்த கொஸ்டினை எவ்வளவு தடைகளை தாண்டி நீ கரெக்டா ஆன்சர் போடுறனா அப்பதான் அது உன் மனசுல ஆழப்பதிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு வேலைக்கு போற மாணவனா இருந்தாலும் சரி, இல்ல நான் 1க்கு 2 முறை வாசிச்சு முடிச்சவன் அப்படின்னு சொல்றவனா இருந்தாலும் சரி, எந்த ஒரு திறமையானவனா இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும் கடைசியில டெஸ்ட் போட்டு பார்க்கணும். டெஸ்ட் போட்டு பார்க்கலன்னா என்ன பண்ண முடியாது, பாஸே ஆக முடியாது. அப்ப டெஸ்ட்ன்ற ஒரு விஷயத்தை கையில எடுத்தாதான் இந்த பிசி தேர்வை நீங்க என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். வேகன்சி ஒன்னும் அதிரி புதிரியா அப்படியே ஆஹா ஓகன்லாம் வந்துடல. வந்திருக்கிற வேகன்சில அந்த ஒரு சீட்டை நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னா உனக்கு இந்த 4 எழுத்துன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். டெஸ்ட் எவ்வளவு டெஸ்ட் போட்டு பார்க்க முடியுமோ அவ்வளவு டெஸ்ட் போட்டு பாருங்க. ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னா, எஸ்ஐ மாணவர்களுக்கு கூட இவ்வளவு அழுத்தி நான் சொல்ல கிடையாது. ஆனா பிசி மாணவர்களுக்கு சொல்றேன். பிசி மாணவர்கள் டெஸ்ட்டை போட்டு பழகும் போது நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது டிஃபால்ட்டா அவங்க மைண்டுக்குள்ள அந்த ஆன்சர்ஸ் என்ன ஆகும், ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். நீ 10 தடவை படிக்கிறது ஒண்ணுதான், அதையே 4 கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் போடுறது ஒண்ணுதான். புரியுது? அப்போ நீங்க டெஸ்ட்ன்ற ஒரு விஷயத்தை எல்லாருமே செய்யணும். அது வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க கூட இருக்கட்டும், டெஸ்ட் பேட்ச் எங்கன்னா ஜாயின் பண்ணி அந்த டெஸ்ட் பேட்ச்ல அட்டென்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸை தெளிவா அட்டென்ட் பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் மறுபடியும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்ன விஷயம் இது. சரியா? ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் ஒரு கொஸ்டினை பார்த்துட்டீங்க, அந்த ஒரு கொஸ்டினுக்கு என்ன பதில் வரும்ன்றது கூட ஓரளவுக்கு மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஆனா அந்த பதில்ல ஒரு சில குழப்பங்கள் இருக்கு. நிறைய பேர் இப்போ ரீசெண்டா நடந்த குரூப் 4ல பார்த்திருந்தாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். 10வது தான் கல்வி தரம், ஆனா 10வது கல்வி தரத்துக்கு ஏற்ற மாதிரியா கேள்வி கேட்டிருந்தாங்க? கிடையாதே. அப்ப எப்படி எல்லாம் ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு இருந்தாங்க, அதுல கூட இங்கிலீஷ் தமிழ்னு 2 லாங்குவேஜ்ல கொடுத்துட்டு அதனுடைய டோட்டல் கான்செப்ட்ஸே கொலாப்ஸ் பண்ணியிருந்தான் ஒரு 2-3 கொஸ்டின்ல. அதே மாதிரி ஏன் இங்க இருக்கக்கூடாது? அதனால யோசிச்சு இங்க நமக்கு இங்கிலீஷ் இல்ல, நல்ல வேலை, ஆனா தமிழ்ல இருக்கக்கூடிய கொஸ்டினையே 1க்கு 2 தடவை திருத்தி படிக்கணும். ஏன்னா நம்ம ஒரு சில கொஸ்டினை தமிழ்ல தான் வாசிக்கிறோம், ஆனா அதை மேம்போக்கா வாசிக்கும் போது ஒரு அர்த்தம், அதே கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி வேற மாதிரி கேட்டாங்கன்னா தப்பான பதில கொடுத்துடுறீங்க. அந்த மாதிரி நம்ம என்னைக்குமே எங்கேயுமே தவறான பதில கொடுக்க கூடாதுன்னா பலவிதமான கொஸ்டினை பலதரப்பட்ட இடத்துல இருந்து நீங்க பார்த்தால் மட்டும்தான் முடியும். நான் இவ்வளோ நேரம் பேசுறது இந்த ஒரு விஷயம் வேலைக்கு போறவங்கள முதற்கொண்டு, அதே நேரத்தில் வீட்டில் நான் 2 முறை படிச்சுட்டேன் சார், எனக்கு இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னே தெரியல சார் அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு. இது டெஸ்ட்டுன்னு போடுறது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு டெஸ்ட் போட்டுருங்கம்மா. ஏன்னா டெஸ்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஷியோராக சொல்கிறேன், 70 கேள்வி தான் நமக்கு. அந்த 70 கேள்விகளுக்கு 60க்கு மேல் டெஃபினட்டாக எடுக்க முடியும் உன்னால். 70 கேள்விக்கு 60க்கு மேல் உன்னால என்ன பண்ண முடியும், டெஃபினட்டா எடுக்க முடியும். இப்படி 60க்கு மேல நீ எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா டெஸ்ட்ன்றது ஒன்று போட்டு பாருங்க. ஸோ மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் இருக்கு நமக்கு. இந்த வேலைக்கு போறவங்க நாங்கள் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க. நான் வீட்டில் இப்போதான் புதுசாக ஸ்டார்ட் பண்ண எப்படி படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாருக்குமே எல்லா விதமான வீடியோஸையும் நாங்கள் கொடுக்குறோம். புரியுதா? ஸோ எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கான விஷயத்தை நாங்கள் எடுத்துட்டோம். ஓகேங்க? ஸோ இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்தில். நன்றி, வணக்கம்.